வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது சண்டை பயங்கரமாக வந்துட்டு போட்ட மாதிரி ஒரு பெரிய பிராங்கை போட்டு ஈர பேனாக்கி பேனை பெரிச்சாலியாக்கின கதையாக வந்துட்டு அங்கே இங்கேன்னு அங்கங்கே வந்துட்டு, அதாவது இந்த தீபாவளி டைமில் பார்த்துருப்பீங்க, ஒரு பட்டாசை கொளுத்தி போட்டோன்னா மேலே போய் டமான் வெடித்து 20-30 இடத்துல வந்து டப்படப்படப்படம் வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு பட்டாசு இவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் பெரிய பட்டாசு, சரிங்களா? ஒரு பக்கம் வந்து சான்றா அழுகுறாங்க, ஒரு பக்கம் திவ்யா கத்துறாங்க, பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து வினோத் வந்துட்டு ஏய் இது பிரஜண்ட நான் காரணம் அப்படின்றாரு. இப்படியே மாறி மாறி போகுது, சரிங்களா? இதில் என்ன ஹைலைட்டுனா, நான் கன்ஃபர்ஸ் ரூமுக்கு வரணும்னு சொன்னோன்னே பிக் பாஸ் ஓப்பன் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அது ஹைலைட்டு. உள்ளே போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு பிக் பாஸ் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ரெண்டாவது அடி போட்டு காலெலாம் வந்து மன்னிப்பு கேட்குறேங்க, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க அப்படின்றாங்க. ஏன்னா பயம் வந்துருச்சு. உள்ளே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணோம், நீங்கள் வந்துட்டு எங்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கதவை திறந்து விட்டதே பெரிய விஷயம், உங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறோம், ரொம்ப ரொம்ப நன்றி, அதுதான் எங்களுக்கு பெரிய இதாக சொல்லணும். ஆனால் பிக் பாஸ் இது வரைக்கும் பேசவே இல்லை, சைலண்ட்டாக தான் இருக்காரு. ஒருவேளை அவர் இன்னும் வரல என்னன்னு தெரில. ஆனால் ரொம்ப அதாவது இதனால் என்ன ஆகுன்னு தெரியல. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிரவீன் அடிச்சிட்டார், பிராங்க்கு தான் அடிச்சிட்டார், வலிக்குதுன்னு வேறு சொல்லிட்டார் இவர். என்ன அது வேறு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம கமருதற்கு பயமாக இருக்கும். பிரஜனுக்கு என்ன பயம்னா, இவங்க ரொம்ப ஓவர எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரவீன் வந்து ஜாலியாக தான் இருக்கார், அது வந்து தெரிஞ்ச கதை தான். அவர் எப்பயுமே அதே மாதிரி நடிப்புன்னு வந்துட்டால் பின்னக்கூடிய ஆள் தான் பிரவீன், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பிக் பாஸ் என்ன எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து இப்போயே உங்கள் காலில் கூட விடுறேங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி போய் 2-3 வாட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, ஷோ வந்து சுவாரஸ்யமாக பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ராங்க் எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே ஒரு பயங்கரமான ஒரு ப்ராங்க்னா அது இதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.